முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. வள்ளிமலை வள்ளி தேவி யானை முருகனுக்கு அரோகரா. திருப்புகை அருணகிரிநாத சுவாமி கரோகரம். வள்ளிமலை திருப்புக சச்சுதானந்த சுவாமி கரோகரம். வள்ளிமலை பொங்கிதாய் கரோகரம். நாடா பிறப்பு முடியாதோ என கருதி நாயேனருக்கு மொழிவினையாயன் மொழிவினையாயன் மொழிவினையாயன். நாதா திருச்சபையின் ஏறாது சித்தம் என நாதா திருச்சபையின் ஏறாது சித்தம் என நாலாவகை உனதருள் பேசி உனதருள் பேசி உனதருள் பேசி. வாடா மலர் பதவி தாதாயன குழறி வாடா மலர் பதவி தாதாயன குழறி வாய்ப்பாரி நிற்கும் எனையாருள் கூற எனையாருள் கூற எனையாருள் கூற. வாராய் மனக்கவலை தீராய் நினை தொழுது வாராய் மனக்கவலை தீராய் நினை தொழுது வாரேன் எனக்கு முன்வர வேணும் எனக்கு முன்வர வேணும் எனக்கு முன்வர வேணும். சூடாமணி பிறபை ரூபா கணக்காரி சூடாமணி பிறபை ரூபா கணத்தாரி ஓலாசனத்தி உமையாருள் பாலாம் உமையாருள் பாலாம் உமையாருள் பாலாம். தூயா துதித்தவர்கள் நேயாயமக்கமிர்ந்த தூயா துதித்தவர்கள் நேயாயமக்கமிர்ந்த கோழா கடப்ப மலரணி மோனே கடப்ப மலரணி மோனே கடப்ப மலரணி மோனே. ஏடார் குயற் சுருபி ஞான தனத்தி மிகும் ஏடார் குயற் சுருபி ஞான தனத்தி மிகும் ஏரால் புறத்தி திருமணவாளாம் புறத்தி மணவாளா புறத்தி மணவாளாம். ஈசா தனி புலி செய்வாய்வே சூரத்திரலை ஈசா தனி புலி செய்வாய்வே சூரத்திரலை ஈரேற வைத்த புகை பெருமாளே புகை பெருமாளே புகை பெருமாளே. ஈரேற வைத்த புகை பெருமாளே. வாராய் மனக்கவலை தீராய் நீனை தொழுது வாரேன் எனக்கு எதிர் முன் வர வேணும் எனக்கு எதிர் முன் வர வேணும் எனக்கு எதிர் முன் வர வேணும். ஈரேற வைத்த புகை பெருமாளே. நம்ம பேர் மறுபடியும் சொல்லுங்க, எனக்கு சரியா கேட்கல. அனிதா ஐயா. அனிதா எங்கேருந்து நினைச்சிருக்கீங்கம்மா? சென்னையில இருந்து சார். ஓகே. இப்போ இந்த பயிற்சி வகுப்பில் எப்படிம்மா உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா? முழுமையாக கலந்துக்கிட்டீங்களா இல்லை இடையில இணைச்சிங்களா? உங்களுக்கு மனநிலை இல்ல இல்லையா, முழுமையாக தான் கலந்துக்கிட்டேன். இதான் ஃபர்ஸ்ட் டைமு. நேற்று தான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். சரிங்க. பார்த்த உடனே கலந்துக்கிட்டேன். நேற்று ஈவினிங் கிளாஸ் அட்டன் பண்ணேன். இன்னைக்கு மார்னிங் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து பயணிக்கணும்னு விரும்புகிறேன். கண்டிப்பாக பயணிப்பேன்னு நினைக்கிறேன் ஐயா. சரி, நன்றிம்மா. ஏன்னா எல்லாருமே நாங்கள் ஏன் அதிகமாக யார்கிட்டையும் பேசுறது இல்லைன்னா, அதிகமாக பேசுவாங்க பட் ஆனால் கிளாஸஸ்க்கு வர மாட்டாங்க, அவங்க கர்மா விடாது. அதனால நாங்கள் ரெகுலராக வரவங்கள்ட்ட தான் அதிகமாக குடிச்சோம். இப்போ எங்களுடைய அடியார்கள் பார்த்தீங்களா எப்படி சரளமாக பாடுறாங்க. நீண்ட நாட்கள் வரவங்கள்ட்ட தான் நம்ம, ஏன்னா நிறைய பார்த்துட்டோம், 1000 பேருக்கு மேலே பேசியிருக்கோம். ஆனால் படிக்க சொன்னால் வரமாட்டாங்க.
அதனால நாங்க யார்கிட்டயும் அதிகமா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கம்யூனிகேஷன் பண்றதில்ல. எதா இருந்தாலும் இல்ல கிளாஸ்க்கு ஐயா, வாங்க. நானு ஆல்ரெடி ஒரு குழுல இருக்கேன். ம். ஆ, திருப்புகழ் கத்துக்கிட்டு இருக்கேன். ம். அதுலயே ஒரு 50 பாடல் கிட்ட வந்துட்டாங்க. சரி. அதுலயும் போயிட்டு இருக்கேன். எவ்ரி சாட்டர்டே வந்து நடக்குது அந்த கிளாஸும். ம். நேத்து கிளாஸ் இல்ல, அதனால இதுல அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். ஓகே. சொல்லியிருந்தாங்க நேத்து கிளாஸ்லயே வேற ஒரு கிளாஸ் இருக்கு ஐயா அப்படின்ட்டு. அவங்க நேத்து கிளாஸ் வைக்கல. சரி. அ, இப்ப நீங்க இதுலயும் அந்த கண்டிப்பா கிளாஸ்க்கும் கலந்து இதுக்கும் எப்படி இருக்கு உங்களுக்கு? டோட்டலி டிஃப்ரெண்ட் ஐயா. அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட். ஆ, எப்படி சொல்லியிருக்காங்க? எது எது பெட்டர்ன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலி நீங்க பெய்டு வெர்ஷன் பண்ணியிருக்கீங்க. திருப்புகழுக்கு ஆமாங்க. யாருமே ஆமாங்க. ஃப்ரீயாலாம் சொல்லியே குடுக்க மாட்டாங்க. அத கண்டிப்பாங்க. 2 வேள ஃப்ரீயா சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. அத டெய்லியும் சான்ஸே கிளாஸ் இல்ல. வைக்க மாட்டாங்க. ம். ஆனா எந்த இதுவும் அளவுக்கு அவங்க உங்களுக்கு கிளாஸ் இந்த உணர்வ எந்த அளவுக்கு கொண்டு போகவும் மாட்டாங்க. ம்ஹ்ம். அது வந்து அவங்க வந்து பாட்டு பாடிட்டு ம். எக்ஸ்பிளனேஷன் குடுக்குறாங்க. ம். அதோடைய வீடியோஸ், ஆடியோஸ் அனுப்புவாங்க. ம். இது டோட்டலா டிஃப்ரெண்ட்டா எவ்வளோமா இருக்கு. கிளாஸ்க்கு எனக்கு வாங்குறாங்க பைசா? நான் 2000 பே பண்ணியிருந்தேன் சார். பர் மந்த். இல்ல. ஆ. 6 மந்த்துக்கு பே பண்ணியிருக்கேன். சரி, ஓகேம்மா. தேங்க் யூ. தேங்க் யூ சார். தேங்க் யூ. நன்றிங்க ஐயா. திரும்பி பாதுகாத்து. ஐயா எனக்கு ஒரு கேள்வி சொல்லுங்க. வணக்கம் ஐயா. எப்படி நாங்க புக்கு எப்படி எங்களுக்கு நாங்க படிக்கிறதுக்கு? எல்லாருக்குமே நீங்க வாட்ஸ்அப்ல அட்ரஸ் பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே அனுப்பிட்டு இருக்கோமே. இன்னைக்கே ஆக்சுவலி இன்னைக்கு 2 நாள் கொரியர் கிடையாது. நேத்தியும் இன்னைக்கு. அப்படிங்களா? நாளையிலேருந்து அங்க எல்லாருக்குமே அனுப்பிட்டு இருக்கோம். ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கங்கய்யா. திருவடி தரணுங்கய்யா. நான் திருச்சியில இருந்து பேசுறேங்கய்யா. தேன்மொழி என் பேருங்கய்யா. சரி, நான் திருவாசகம் அப்பப்ப கொஞ்சம் படிச்சிருக்கேன். எனக்கு திருப்புகழ் மேல ரொம்ப கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா உங்க மூலியமா இந்த மாதிரி ஒரு சேவையில நான் வந்து இணைஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப மன நிறைவு. இன்னைக்கு நடந்த இன்னைக்குதான் முதல்ல காலையில வந்து ஜாயின் பண்ணிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். மன நிறைவா ரொம்ப வீட்டுல ஒரு ஆத்ம திருப்தியா இருந்தது. எனக்கு ஃபாலோ பண்றதுல ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கம்மா. தேங்க்யூம்மா. ஐயா வணக்கம். எங்கேருந்து ஐயா பேசுறீங்க? வணக்கம். சொல்லுங்க. நான் வந்து சொந்த ஊர் திருவண்ணாமலை. என்னோட நேம் துர்கா தேவி. நான் திருப்பூர்ல ஒர்க் பண்றேன். ரொம்ப நாளா எனக்கும் திருப்பூர் படிக்கணும் ரொம்ப நாள் ஆசை. ஆனா என்னால அதை படிக்க முடியல. நிறைய டைம் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். நேற்று தான் நான் இன்ஸ்டாவில் பார்த்தேன், ஜாயின் பண்ணேன். இன்னைக்கு காலையில கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். குருவே சரணம் ஐயா. உங்க செய்தியா என்னை ஏத்துக்கிறேங்க. எனக்கு சொல்லி கொடுங்க. உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும். Bless பண்ணுங்க. நன்றிம்மா. மற்றவர்கள் நன்றிங்க. குயிக்கா. ஐயா வணக்கம். முருகா சரணம். ஐயா வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க முருகா. ஐயா பேசுங்க ஐயா. ஐயா வணக்கம். நான் அறந்தாங்கில இருந்து பாலசுப்ரமணியம் பேசுறேங்க ஐயா. ஐயாவுடைய பாதங்களுக்கு வணக்கம். நான் நீண்ட நாளா திருப்பூர் கத்துக்கணும்னு ரொம்ப ஆர்வமாகவும் ஆவலாகவும் இருந்தேன். தற்போதுதான் அது எனக்கு கிடைச்சிருக்கு. ஐயானுடைய பாதங்களை தொட்டு வணங்குகிறேன். ஐயா நீண்ட ஆயுளையும் உடல்நலத்தையும் கொடுக்க எல்லாம் வல்ல முருகனை வேண்டிக் கொள்கிறேன். நான் தொடர்ந்து இந்த இதில் பயணிக்க விருப்பமாக இருக்கிறேன். எனக்கு வயதும் காரணமாக உடல்நிலையும் அப்பப்போ ஏதாவது பிரச்சனை இருக்கனால தொடர்ந்து கடைபிடிக்க முடியுமோ என்கிற மன வருத்தம் இருந்து கொண்டிருக்கு. இருந்தாலும் எல்லா வகுப்புகளையும் நான் கலந்து கொள்கிறேன். அந்த நேரம் தவறாம எனக்கு திருப்புகழ் பாடம்னு ரொம்ப ஆர்வம் அதிகமா இருந்தது. முருகாசரணம். அருணகிரிநாத முருகப்பெருமானோட ஆசீர்வாதமும், பாமன் சுவாமி முருகப்பெருமானோட ஆசீர்வாதமும், கிருபானந்த வாரியார் சுவாமி முருகப்பெருமானோட ஆசீர்வாதமும், சச்சியானந்த முருகப்பெருமானோட ஆசீர்வாதமும் எனக்கு இது கிடைச்சது. ரொம்ப நன்றிங்க ஐயா. முருகாசரணம். நன்றி ஐயா. மற்றவர்கள் கொஞ்சம் குயிக்காமா, நேரம் ஆயிட்டு இருக்கு. நான் கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து வசந்தி பேசுறேன். இந்த கிளாஸ்க்கு அப்பப்போ வருவேன். இனி ஒழுங்கா வரணும்னு வச்சிருக்கேன். இந்த திருப்புகழ் படிக்கிறதுக்கு பதம் பிரிச்சு படிக்கிறதுக்கு இங்க வந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆன்மீகத்திலயும் நீங்க இந்த தியானம்லாம் சொல்லி தரது நல்லா இருக்கு.
ஒரு முன்னேறலான்னு தோணுது. நன்றி ஐயா. நன்றிம்மா, உங்க நன்றிம்மா, ஆசீர்வாதம் வேணும். நன்றிம்மா, நன்றிம்மா. மற்றவர்கள் ஏன்னா நீங்கள் ஒரு குருகிட்ட blessing வாங்கணுங்கிறதுக்காக தான் இது ஏற்படுத்தியிருக்கோம். இல்லைன்னா நான் டவுட்ஸ் கிளியர் பண்ணுவேன். அதனால் ஒரு குருகிட்ட கண்டிப்பாக குரு அருள் இல்லாமல் எந்த வித்தையும் சித்தியாகாது. இருப்பாங்க இங்கே எல்லாமே சிஸ்டமேட்டிக்கில் நடக்கும். நீங்கள் புதுசாக கிளாஸுக்கு வந்துட்டு யார் லிஃப்ட் ஆகிறாங்க, யார் உள்ளே வராங்க, அப்போ அந்த ஒரு குரு சொல்லி கொடுக்குறாங்க. 1 hour கிளாஸ் அதர் 80 வயது கடந்து ஒரு 4 மணிக்கு நம்மளோட அப்புறம் அவங்கள்ட்ட ஒரு blessing வாங்குறதுக்கு மனசு இல்லை. அப்போ என்ன அவங்கள விட நம்மளாம் மேதைகள் ஆகிட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும். கம்பல்சரி நீங்கள் எல்லாருமே குருவோட ஆசீர்வாதத்தை கம்பல்சரி வாங்கிங்க. அப்போ தான் அந்த திருப்புகளை படிக்க முடியும். அடுத்தவங்க தொடங்குங்கம்மா. முருகா. வணக்கம் ஐயா. என் பேரு நாராயணி. நான் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன். முருகா. உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. முருகா. முருகாசரணம். முருகாசரணம் ஐயா. ராணிப்பேட்டை மாவட்டம் ஐயா. ஏகாம்பரநல்லூர்ல இருந்து பேசுறேன். சுதாங்க ஐயா. உங்க திருப்பாதி. முருகாசரணம் ஐயா. முருகா. முருகா. ஜான்சி ராணிங்க ஐயா. ஐயா ஐயா வணக்கம் ஐயா. என்னோட பேரு கனகா. சென்னை கொட்டிவாக்கத்துல இருந்து நான் பேசுறேங்க ஐயா. எனக்கு இந்த பிரம்ம முகூர்த்தம் செஷன் ரொம்ப திருப்தியா இருக்கு. உங்களை பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்திபன் ஐயா மூலமா எனக்கு கிடைச்சதும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. தொடர்ந்து பயணிங்க. ஏன்னா நிறைய பேர் பேசுவாங்க, ஆனால் அந்த தொடர்ந்து பயணிக்கிறதுங்கிறது இல்லை. இப்போ நீங்கள் ஷார்ட் டைமாக போய் எல்லோரும் கற்றுக்குறாங்க. இப்போ விஜயகுமாரெல்லாம் நடத்துகிறார் வேல்மாறல். அந்த மாதிரி போயிட்டு கூட்டமாக போய் ஒரு நாளில் போயிட்டு வந்தால் எல்லாம் நடந்துரும்னு நம்புறீங்க. பட் அப்படிலாம் யாருமே சொல்லலை. தொடர்ந்து பயணித்தவங்களுக்கு தான் இங்கே மாற்றத்தை பார்த்தோம். 1000 பேரில் 50 பேர் தான் தேர்னாங்க. அவங்க வாழ்க்கையில் மிராக்கல்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. 42 வயசில் ஒரு அம்மா குழந்தையே அன்ஃபிட்டுன்ட்டாங்க, குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லி டாக்டர் சர்டிஃபிகேட் பண்ணிட்டாங்க. குழந்தை பிறந்துச்சு. அதே தான் அந்த பாவனை. அதெல்லாம் நாங்கள் ரிப்பீட்டடாக கொடுக்க தான் அது நடக்கும். நீங்கள் ஒரு நாள் போய் கலந்துட்டோன்னு நடக்கும்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் சத்தியமாக நடக்காது. தொடர்ந்து வாங்க, அப்போ தான் நடக்கும். நன்றிம்மா. சரி, அனைவரும் சொல்லிட்டீங்களாம்மா? யாராவது ஐயா வணக்கம் ஐயா. ஜான்சி ராணி ஜெயங்கொண்டம்லேருந்து பேசுறாங்க ஐயா. முருகாசரணம் ஐயா. உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும். கண்டிப்பாம்மா. உங்களெல்லாம் ஒரு நாள் வந்து நாங்கள் இன்வைட் பண்ணுவோம் வள்ளிமலைக்கு. அங்கே திருப்பூர் சபை வந்து நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம். அது வள்ளிமலை சபைகள் உருவாக்குறது. அந்த சபையோட அடித்தல் முதல் பகுதிக்கு நாங்கள் கூப்பிடுவோம். நீங்கள் ஐயாவிட்ட வந்து நேரடியாகவே நீங்கள் blessing வாங்கிக்கலாம். அப்போ நேரடியாக வரும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க. சில இந்த கும்மி பாடல்கள், அப்புறம் திருப்புகளை பற்றி நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் முறைப்படி அவங்க ஆசீர்வாதம் வாங்கும்போது அந்த சோல் எப்படி வந்து ஒரு குரு வந்து ஒரு சிஷியனை தேத்தி விடுவாங்கன்னா அவங்களோட ஆன்மாவை தன் சீடர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பாங்க. அப்போ தான் திருப்புகள் வந்து இன்னும் வரும். இது எல்லா குருமார்களுக்கும் பொருந்தும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி மகான்கள் பார்க்குறதே கஷ்டம். இந்த மாதிரி ஆசான்களை, இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் படித்தவர்களை இங்கே எல்லாமே பணம் தான். பணம் தான் பேசப்படுது. அதுக்கு இடையில சில முத்துக்கள் தான் கிடைக்கிறாங்க. அவங்கள முழுமையாக பயன்படுத்திப்போம். நன்றி. முருகாசரணம். வேறு அனைவரும் பேசிட்டீங்களாம்மா? நிறைவு பண்ணிக்கலாமா? சரி, அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு மாலை வகுப்பில் முடிஞ்சால் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸஸ் இருக்கும். இன்றைக்கி நடந்த கிளாஸஸ் பற்றி என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் அதில் நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கிளாஸ் வந்து உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே குரூப்பில் வந்து உங்களுக்கு லிங்க் வந்துடும். நீங்கள் அதில் வந்து கேட்டுங்க, உங்களுக்கு என்ன பயிற்சியில் டவுட் இருக்குது, இது எப்படி போகுது. ஏன்னா நேற்று இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் யார் அட்டன் பண்ணீங்க? நிறைய பேர் அட்டன் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த தெளிவு வர வரைக்குமே நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் எந்த தன்மைக்கு கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த திருப்புகள் மூலியமாகவும் இந்த யோக பயிற்சிகள் மூலியமாகவுமே உங்களுக்கு திருப்பி கிளாஸஸ் வைப்பாங்க. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட நாள் கழித்து உங்களுக்குமே ஷெட்யூல் கொடுத்துருவாங்க. நீங்களுமே திருப்புகள் பாடுற மாதிரி இருக்கும். அதுக்கான புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் வாங்கிங்க. புக்ஸை வச்சு நீங்கள் வெளியில் இருக்கிற புக்ஸை தயவுசெய்து இதோட கம்பேர் பண்ணாதீங்க. வெளியில் இருக்கிற புக்ஸு வந்து வேறு, இங்கே சாமிஜி புக்ஸ் வேறு. ஏன்னா நீங்கள் இப்போ சொல்கிறாங்கள 13வது பக்கம் 8வது பாடல்னால்
அடுத்த ஃபியூ செகண்டில் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் வெளியில் இருக்கிற புக்கெலாம் நீங்கள் எடுத்தெல்லாம் தேடிலாம் கண்டுபிடிக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். தயவு செய்து திருப்புகளை பதம் பிரித்து பாடுறேன்னா பாடாதீங்க. அப்படிலாம் பாட முடியாது. அதோட வார்த்தைகளே மாறிடும். திருப்புகள் வந்து அந்த மூலத்தை தான் எடுத்துக்கணும். அது பதம் பிரிக்கிறதுங்கிறத கான்செப்ட் இப்போ தான் வருது. நீங்கள் பழைய புக்கில் எந்த புக்கிலையுமே பதம் பிரிச்சிருக்க மாட்டாங்க. பதம் பிரிச்சிங்கன்னா அதோட வார்த்தைகளோட தன்மையே மாறிடும். ஒரு புள்ளியை கூட மாற்றக்கூடாது. ஒரு குரு வச்ச புள்ளியை கூட மாற்றுறதுக்கு இங்கே யாருக்கு ரைட்ஸ் கிடையாது. அது நம்ம சிஸ்டத்தில் போட்டு அந்த சிஸ்டம் வந்து அது பிரித்து கொடுக்குது. ஆனால் அதில் நிறைய வார்த்தைகள் மாறிடுது. திருப்புகளை அப்படி வார்த்தை மாறி படிக்கக்கூடாது. அது ரொம்ப தெளிவாக இருந்துங்க. 1க்கு 2 தடவை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது. இப்போ இந்த 35 பாடல் வரைக்கும் வந்திருக்கோம்ல, அதை வந்து குறைஞ்சது ஒரு 100 தடவை பாடியிருப்போம். அப்போ என்ன ஆகும், ஒரு 10 தடவை பாடினாலே உங்களுக்கு அது வந்துடும். உங்களை விட படிப்பறிவே இல்லாதவங்க தான் பாடுறாங்க. இந்த திருமூர்த்தின்னு ஒரு அம்மா பாடினாங்க கோயம்புத்தூர்லேருந்து. அவங்களாம் படிக்கவே இல்லை. கேட்டு அதை அப்படியே சரளமாக பாட ஆரம்பிச்சிருவாங்க. அதை நாங்கள் பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதுதான் இந்த கிளாஸஸோட மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு கூட நாங்கள் சொல்லுவோம். உயிரோட்டம் எங்களுடைய ஐயா ஆசான். அது ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு ராகம் இருக்குது. எல்லா பாட்டையும் ஒரே ராகத்தில் பாடக்கூடாது. இது சாமிகள் உருவாக்குனது, இந்த பொங்கியம்மா உருவாக்குனது. பொங்கியம்மா யார், அவங்க எப்படி இந்த திருப்புகளை சாமிகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க, இதெல்லாம் பற்றி என்ன டவுட்ஸ் எல்லாத்தையும் யோசித்து வச்சுருங்க. மாலை செக்ஷனில் உங்களுக்கு ஒரு 5 மணிக்கு ஒரு கிளாஸஸ் இருக்கும். அதில் ஃபுல் டெஃபினேஷன் கொடுக்கலாம். சரி, ஐயாவுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஆசானுக்கு நன்றி சொல்லிங்க. குருவோட அனுகிரகம் ரொம்ப முக்கியம். அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ரொம்ப நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி. முதல்ல ஊக்கம் வேணும். 2வது உடல் ஆரோக்கியத்தை நிறைய தரணும். குருவே சரணம். குரு திருவடி வணங்கிறேன்.